இந்த மழைக்கு இதமாக மீன் குழம்பு பக்குவத்தில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்காக கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா முட்டையாக பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு கழுவிட்டு இதை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. 3 நிமிஷம் போல் எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க. கத்திரிக்காயோடைய கலர் பாருங்கள், நல்லா முழுமையாக மாறி இருக்கு. கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க. மறுபடியும் அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதில் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க, கலர் செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோடைய கலர் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 10 போல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மசாலாத்தூள், நம்ம சேனலில் இருக்குது குழம்பு மசாலாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவுடைய பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்தை எப்போவுமே நீங்கள் வந்து அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாது. தக்காளி நாராக தோலாக கிடக்காம நமக்கு வந்து குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், நல்லா புளிச்சிக்கிட்டு நல்லா ருசியாக இருக்கும். தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் குட்டி லெமன் சைஸில் வந்து புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை சக்கையெல்லாம் நல்லா வடிச்சிட்டு புளி சேர்த்துட்டு இது கூட 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போது கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். 3 நிமிஷம் போல் நல்லா சலசலன்னு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கத்திரிக்காய் முழுமையாக குழஞ்சு போகாமல் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முழுமையாக எண்ணெயில் வதக்குறதுனால கத்திரிக்காயோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு பக்குவத்தில்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கடைசியாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. அப்படியே நீங்கள் வந்து மீன் குழம்பு சாப்பிட்ட அதே பக்குவத்திலே இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. கத்திரிக்காய் குழஞ்சி போயிடாமல் பக்குவமாக எடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது மீன் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கத்திரிக்காய் கார புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கமகமன்னு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேருங்க, நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு ரெடி.